சார் இப்போ இப்போ இவ்ளோ பெரிய ஓவியம் இருக்கு எனக்கு பின்னாடி. இதுல எப்படி சார் இது இப்படிதான் இருந்தாரா ராஜேந்திர சோழன்? இதனுடைய கடல் படையா இருக்கட்டும், அவருடைய வாள் அமைப்பா இருக்கட்டும், இந்த குதிரை அணிந்திருக்கிற கூடிய அணிகலன்களா இருக்கட்டும், இந்த அந்த செருப்பு வரைக்கும் நீங்க இவ்ளோ தத்ரூவமா இருக்கு. இதனுடைய வரலாறு என்ன சார்? இந்த ஓவியத்தினுடைய சிறப்பு. ராஜேந்திர சோழனுக்கு எங்கேயுமே திருவுருக்கள் இல்லை. ராஜராஜனுக்கு கூட ஒரு செப்பு திருமேனி இருந்தது. அதை மீட்டு எடுக்கப்பட்டது. ஆனால் ராஜேந்திரனுக்கு என்பது ஒரு செப்பு திருமேனி இருந்திருக்கலாம், அது அழிந்திருக்கலாம், அல்லது இதுவரைக்கும் நமக்கு காண கிடைக்காம இருக்கிறது. அவருக்கு ஓவியம் தீட்ட வேண்டும் என்று 2014க்கு பிறகு நாங்கள் முடிவெடுத்தோம். கங்கை கொண்ட சோழபுரம் மேம்பாட்டு குழுமம் சார்பாக. அதற்காக ஒரு ஓவியரை ஒரு 18 அறிஞர்கள் கொண்ட ஒரு குழுவை நியமித்தோம். குடவாயில் சுப்பிரமணியம் போன்ற, பத்மாவதி, குடவாயில் சுப்பிரமணியம், ஒய் சுப்ராயலு, பெரிய அந்த தமிழக தொல்லியல் துறையில் ஓய்வு பெற்றவர்களும் இன்றைக்கு வரலாற்று துறையில் இருக்கிற 18 அறிஞர் குழுவை ஒன்று நியமித்து அவர்களிடம் பல கருத்துரைகள் கேட்டோம், எப்படி அமைக்கலான்னு. அவங்க பல கருத்துரைகள் கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில் ஒரு ஓவிய பேராசிரியர், அவர் பேர் ராஜராஜன், பொருத்தம் என்றால் அவர் பேர் ராஜராஜன், புதுச்சேரியில் இருக்கிறார். அவரை அதுக்காக பணிக்க அனுமதித்து இந்த குழு இந்த குழுவில் சாத்தியப்பட்டவங்கெல்லாம் இந்த 18 பேர்ல முடிவா இருக்கிறாங்களா, எங்கெங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு ராஜேந்திரன் தொடர்புடைய பகுதிகளெல்லாம் அழைச்சிட்டு போனோம். திருவாரூர்ல ஒரு சிற்பம் இருக்கிறதா சொல்லப்படுகிறது. அதை இந்த குழு போய் பார்த்தோம். மானம்பாடியில தான் இன்னைக்கு அந்த குறிஞ்சிற்பம் இருக்கு. ஒரே இடம். ராஜேந்திரனுக்கு ஒரு குறிஞ்சிற்பம் இருக்குன்னு சொன்னால் அது மானம்பாடி சோழபுரத்தில் இன்றைக்கு பிரித்தெடுக்கப்பட்டு கட்டப்படாத கட்டுமானம் ஆகாத ஒரு கோயிலா இருக்கு. அங்க தில்லை கூத்தனை வணங்குகிற, குடும்பத்தோடு வணங்குகிற போன்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. ஆனா அது முழுமையாக தெரியவில்லை. அதன் அடிப்படை இப்படி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டு அந்த அறிஞர் குழு பல இடங்கள் பயணப்பட்டது. தஞ்சாவூர் ஓவியங்கள்லாம் பார்த்து 3.5 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டோம். இந்த ஓவியத்துக்காக 3.5 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டோம்.